மைக்கேல் மதன காமராஜன் மூவில குஷ்புவோட பெல்ட் தான் ஒரு மூவியோட பெரிய மெட்டஃபர் கண்டென்ட்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அதான் உண்மை. இன்னைக்கு நிறைய சிஜி டெக்னிக்ஸ் வந்தனால எத்தனை ஆக்ஷன் ரோல் வேணும்னாலும் ஈஸியா சீன்ல கொண்டு வர முடியும். ஆனா அன்னைக்கு மாஸ்கிங் டெக்னிக்கை வச்சு தான் மொத்த மூவில இருக்க வேற வேற கமல் கேரக்டர்ஸை முடிச்சிருக்காங்க. அதுவும் கை வச்சாலும் சாங்கா இருக்கட்டும், இல்ல கிளைமேக்ஸ்ல எல்லா கமல் கேரக்டர்ஸ் நிக்கிற மாதிரி இருக்க சீனா இருக்கட்டும், இதுக்கு மாஸ்கிங் பண்ண குஷ்புவோட பெல்ட்டை சென்டர் பாயிண்டா வச்சு மாஸ்கிங் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூவியோட கிளைமேக்ஸ்ல அந்த உடன் ஹவுஸ் 3 செட்டா போட்டிருக்காங்க. ஒரு செட்டு ஆக்டர்ஸ் நடிக்க ஒரிஜினலா போட்டது, இன்னொரு செட்டு மினியேச்சர். ஏன்னா கிளைமேக்ஸ்ல அந்த வீடு மலை மேல இருந்து கீழே விழும். ஸோ அந்த மலை அண்ட் அந்த ஹவுஸுக்கு மினியேச்சர் செட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல அதிகப்படியான பர்சன்ஸ் இருக்கனால அந்த வீடு வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாம அப்படியே சீசா மாதிரி ஆடும். இந்த மாதிரி ஆடணும்னு இன்னொரு செட்டும் போட்டிருக்காங்க. இந்த மைக்கேல் மதன காமராஜன் படத்துல வர ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்னசென்ட் கேரக்டர்னா அது காமேஸ்வரன் கேரக்டர் தான். அந்த கேரக்டரை மட்டும் வச்சு ஒரு தனி படம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. பட் சம் ரீசன்ஸ்னால அது நடக்காம போயிருக்கு. ஸோ அந்த பிளாட்டை கொஞ்சம் ரீவொர்க் பண்ணி எடுத்த படம் தான் மாதவன் நடிச்ச நலதமயந்தி படம். ஆனா அந்த நலதமயந்தி மூவி அதோட கோர் பிளாட்டை 1990ல ரிலீஸ் ஆன கிரீன் கார்டு மூவியோடது தான்.